வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி 2025 ஆரம்பிக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் 30ஆம் தேதி அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமான அந்த 6ஆம் இடத்துல இருந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மீன ராசியில பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அடுத்த 2.5 வருடங்களுக்கு இருக்க போறார். இந்த கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய உழைக்கும் திறமை உடையவர்கள். உழைப்புனா பாத்தீங்கன்னா உழைப்புக்கு அஞ்ச மாட்டார்கள் தான் சொல்லணும். ஒரு சோம்பேறிகளாக இருப்பாங்க. இல்ல இவர்கள் கிட்ட வேலை சொன்னா அவங்க நீட்டா செஞ்சு முடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. இந்த கன்னி ராசி அன்பர்கள் கிட்ட கொடுக்கின்ற வேலை ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் மற்றவர்கள் யார் எடுத்து செய்தா கூட அதுல அந்த அளவுக்கு நம்ம நீட்டா செய்யக்கூடிய ஒரு பிரசன்டேஷன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு திறமைசாலிகளா தான் இருப்பாங்க. வீட்டுல இருக்கிறாங்க பெண்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கதான் வீட்டுல எல்லாருக்காகவும் செய்யக்கூடிய காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்க. அதே சமயத்துல இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மற்றவர்களுக்காக அந்த தன்னைத்தானே வருத்தி வாழ்க்கையில ஒரு தியாகம் செய்யக்கூடியவர்கள். தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய சுற்றத்தார் நல்லா இருக்கணும், தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய கணவர் சம்பாதிக்காட்டிலும் அவரை நல்ல நம்ம சுகமான ஒரு நிலைமையில வச்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம தோள் கொடுக்கணும். அப்படி அந்த நண்பராக தன்னை பாவித்து கொண்டு எப்படி ஃப்ரெண்ட்ஸ்ன்னா எவ்வளவு ஒரு உயிருக்கு உயிரான ஒரு நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி அடுத்த நிமிடமே போய் நிப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த கன்னிராசி அன்பர்களும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தன்னுடைய நண்பர் மாதிரி பாவித்து அவர்களுக்கு உண்டான எல்லா ஒரு விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க கன்னிராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த 2025 ஏற்படக்கூடிய அந்த சனி பயிற்சியினுடைய மாற்றம் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுமையாக இருக்க போகுது. எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடத்திற்கு மேலாக ஒண்ணு போனா இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு எல்லா இடத்துல இருந்தும் உங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்க. எவ்வளவோ நம்ம சமாளிச்சு வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய துக்கங்கள் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க முகத்தை மறைச்சு நீங்க வெளியில வேஷம் போட்டாலும் அந்த துக்கங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரிதான் அந்த ஒரு சோகமான ஒரு சிச்சுவேஷன்லயே எப்போதுமே நீங்க கடந்த ஒரு 2 வருடங்களாக இருக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு போச்சு, உங்ககிட்ட இருந்த அந்த மகிழ்ச்சி போச்சு, உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு நேர்மையான குணமே போச்சு. ஏன்னா நேர்மையாக இது நாள் வரைக்கும் இருந்து இந்த கன்னிராசி என்பர்கள் தான் படாத ஒரு துயரத்தை இத்தனை நாள் அனுபவிக்காத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்க. கடைசி உங்களுக்கு காரணம் என்ன, நம்ம ஏன் திடீர்னு இவ்வளவு அளவுக்கு பிரச்சனை ஆனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேர்மை ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மிக அதிகமான ஒரு பிரச்சனையை கடந்த 2 வருடங்களாக கொடுத்திருக்கு. இப்போ இந்த 2025 மார்ச் மாதத்துல அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு அதாவது சமசப்தம ஸ்தானத்திற்கு அவர் பயிற்சி ஆகிறார். இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல போகக்கூடிய அந்த சனி பகவான் மிக பெரிய ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் எளிதாக சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு தருணத்துலதான் இருக்கிறார். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல படுது, அடுத்து உங்களுடைய ராசியிலேயே படுது, அடுத்து உங்களுடைய அவரு 7ஆம் இடத்துல இருந்து அவரு உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்படி 4 விதமாக அவர் தன்னுடைய இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு தேவையான எல்லா அந்தஸ்து, எல்லா மதிப்பு, எல்லா திறமைகளுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து இந்த சனி பகவான் காத்துட்டு இருக்கிறார். அதனால இந்த கன்னி ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா முதல் வேலையா யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்களோ கன்னிராசி அன்பர்கள் கடந்த 2 வருடங்களாக எடுத்த அந்த திருமண முயற்சியில நிறைய அவமானங்களை பட்டிருப்பீங்க, அசிங்கங்கள். சில பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருந்திருக்காது, உங்களுடைய ஜாதகத்துல எல்லாமே நல்லா இருந்திருக்கும், ஆனா எதிரில இருந்து வர்றவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, அந்த உங்களுடைய ஜாதகத்தை எப்படி தட்டி கழிக்கணுமோ அந்த அளவிற்கு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைய சொல்லி ஜாதகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு
சொல்லி உங்களுக்கு தட்டி கழிச்சிருப்பாங்க. இதனால உங்களுக்கு சில மன வேதனைகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம ஒண்ணு பார்த்து வச்சிருப்போம், இன்னொருத்தவங்க இன்னொன்னு சொல்லும் போது ஏன்டா இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரியா இருக்கும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா பெண்களாக கன்னிராசி பெண்கள் இருந்தீங்கன்னா பொண்ணு பாக்குற வரைக்கும் அங்க உங்களுக்கு தேவையில்லாத சில ரிஜெக்ஷன் மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. நாங்க போயிட்டு இந்த மாதிரி செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியாக ஒரு ரிஜெக்ஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு இடர்பாடுகள் நம்ம இப்போ கேட்டோமா, நான் கல்யாணமே கேட்கல அப்படின்ற மாதிரியான சில குடும்பத்துல சில பிரச்சனைகள் பூதாகாரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு மனக்குழப்பத்துல இருந்தீங்க. இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2025 திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு நிதானமான ஒரு முடிவு, அந்த நிதானமான முடிவுல ஒரு நல்ல ஒரு களத்திரம் அமைவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு வருடமாக தான் இருக்க போது. நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி, இங்க இருக்கிறவங்களும், இந்தியால இருக்கிறவங்களும் சரி, கன்னிராசி அன்பர்கள் எங்களுடைய எவ்வளோ எஃபர்ட்டை போட்டு நான் உழைக்கிறேன் மேடம், ஆனா அங்க எனக்கு கெட்ட பேர் தான் வருது. எவ்வளோ நான் உழைச்சு அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்துல எனக்கு அங்க ஒரு கெட்ட பேரும் அவமானங்களும் அசிங்கங்களும் என்னுடைய எஞ்சான் உடம்ப ஒரு ஜானா ஆக்கி அங்க அவ்வளோ திறமைகள் இருந்தும் நான் அங்க ஒரு முட்டாளாக மதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தன்னுடைய அலுவலகத்துல மிகப்பெரிய ஒரு அவமானங்கள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த சனி பகவானின் பயிற்சி உங்களுடைய மதிப்பை கூட்டக்கூடிய சமுதாயத்துல ஒரு மதிப்பு, அலுவலகத்துல ஒரு மதிப்பு, வீட்டுல இது வரைக்கும் உங்க சொன்ன பேச்சையே யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க, நீங்க இதுதான் எடுக்கணும். ஏன்னா டிசிஷன் எடுக்கிறதுல இந்த கன்னிராசி அன்பர்கள் மாதிரியான ஒரு திறமைசாலிகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மலாம் நிறைய ஒரு ஆலோசனை செஞ்சு இது சரியா தவறா, இப்போ நமக்கு எதுவுமே யாருக்கிட்டையும் ஆலோசனையே தேவையில்லை, கூகுள்ல தட்டி பார்த்தா போதும் நமக்கு இது சரியா தவறான்றது தெரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு கூட இந்த கன்னிராசி அன்பர்கள் யோசிக்கிறதே இல்ல. நல்ல ஒரு தெளிவான முடிவை மத்தவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி கூறுவதுல மிகப்பெரிய ஒரு திறமைசாலிகள். அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களையே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மதிக்காம சில முடிவுகள்லாம் எடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அதுல கடன்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரியாக இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை மதிக்காம இருந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நேரம். இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த 2.5 வருடத்துல நீங்க சாதிக்காத சில விஷயங்களை சாதிப்பதற்கு, வீடே வாங்க முடியல, என்னால 1 சென்ட் நிலம் கூட வாங்க முடியல, ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு கட்டுறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே சீக்கிரமா முடியும். கடந்த காலத்துல எல்லாம் ஏதாவது முடிவு எடுத்திருப்பீங்க, ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, வீடு கட்ட ஆரம்பிச்சு இந்த பக்கம் கால் வைக்கிறதா அந்த பக்கம் கால் வைக்கிறதா, என்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சீங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு வேலையில தொந்தரவு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வீடு கட்டும் முயற்சியில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்னா குரு பகவானும் அந்த உங்களுடைய 4ஆம் இடத்தை சமசப்தமாக பார்க்கறதுனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதில் அதிக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை நீங்க தெளிவாக நிதானமாக எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அடுத்து குழந்தைகள் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏற்கனவே கடந்த காலத்துல குழந்தைகள் மூலமாக அதிக அவமானங்களையும் அசிங்கங்களையும் பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு உங்களை பார்த்து ஒரு மதிப்பு மிக்க, இதனால் வரைக்கும் ரொம்ப ஒரு ஏளனமா பார்த்திருப்பாங்க, என்னுடைய வாழ்க்கையில நீங்க முடிவெடுக்கிறதுக்கு யாரு அப்படி மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க. அதுல இருந்து எல்லாம் வெளியில அவங்க செஞ்ச தவறை உணர்ந்து உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக அருமையான ஒரு காலமாக இருக்க போகுது. ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த சனி பகவானே
7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே கழியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படிதான் பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் ஜாதகம் எழுதாமலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கிறேன். வருகின்ற பிப்ரவரி மாதத்துல இருந்து யாராவது சேரணும் விருப்பப்படுறவங்க, எங்களுக்கு ஜோதிடம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு, ஆனா எங்களால கத்துக்க முடியுமா தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க அது பற்றிய சில தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஜோதிடம் கத்துக்கணும் நீங்க ஆர்வம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்க கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.